66 சங்கீதம். துன்மார்க்கனுடைய துரோக பேச்சு என் உள்ளத்திற்கு தெரியும். அவன் கண்களுக்கு தெய்வ பயம் இல்லை. அவன் வாயின் வார்த்தைகள் அக்கிரமமும் வஞ்சகமும் உள்ளது. புத்தியாய் நடந்து கொள்வதையும் நன்மை செய்வதையும் விட்டுவிட்டான். கர்த்தாவே, உமது கிருபை வானங்களில் விளங்குகிறது. உமது சத்தியம் மேக மண்டலங்கள் பரியந்தம் எட்டுகிறது. தேவனே, உம்முடைய கிருபை எவ்வளவு அருமையானது! அதனால் மனுபுத்திரர் உமது செட்டைகளின் நிழலிலே வந்தடைகிறார்கள். ஜீவ ஊற்று உம்மிடத்தில் இருக்கிறது. உம்முடைய வெளிச்சத்தினாலே வெளிச்சம் காண்கிறோம். பெருமைக்காரரின் கால் என் மேல் வராமலும் துன்மார்க்கருடைய கை என்னை பறக்கடிக்காமலும் இருப்பதாக. அதோ, அக்கிரமக்காரர் விழுந்தார்கள், எழுந்திருக்க மாட்டார்கள், தள்ளுண்டு போனார்கள். ஆமென். இங்க வந்த பிறகு ஆண்டவர் நல்ல வழி நடத்தினார். ஆண்டவர் கிருபையினால நான் ஊழியம் செய்யறது எப்படின்றது அதெல்லாம் தெரியாது. ஆனால் ஆண்டவருக்காக ஏதாச்சும் செய்யணுன்ற வாஞ்சை இருந்துச்சு. அப்புறம் இந்த பைபிள் காலேஜ் பற்றி படிக்கணும்னு சொன்ன பிறகு முதல்ல தயக்கமாக இருந்தது. எப்படி பைபிள் காலேஜுன்றாங்களே, அதெல்லாம் நமக்கு அதுக்கு சாத்தியமே இல்லையா அப்படின்னு எல்லாம் நினச்சிருக்கேன். ஆனால் அந்த புக்கு படிக்க சொன்னாங்க. சரி, அதுக்கப்புறம் வாங்கி படிக்க ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் எல்லாமே சுலபமாக இருந்துச்சு. அது எப்படியெல்லாம் ஊழியம் செய்யணும், அதை எப்படி நடக்கணும், அதுக்கு தகுதி என்னென்ன தகுதி இருக்கணும், எல்லாமே அதில் இப்போ கொடுத்துருக்காங்க. அதை படித்து அது ரொம்ப பிரயோஜனமாச்சு. அது ஊழியம் செய்யவும் ஆண்டவர் வழி வாசல் திறந்திருக்கா. அதுக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்கிறேன். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நானும் இது பைபிள் காலேஜ் இது ஒன்றுமே தெரியாது. ஐயா சர்ச்சில் இந்த மாதிரி படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபார்ம் கொடுத்தாங்க. அப்படி கொடுக்கும்போது எனக்கு படிக்கணும்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை, அதை பற்றி என்னென்ன தெரியல. சரி, ஏதோ ஐயா ஃபார்ம் கொடுக்குறாங்க, அதை ஃபில் பண்ணி தருவோம் அப்படின்னு தான் சொல்லி தான் நான் கொடுத்தேன். ஆனாலும் கர்த்தருடைய கிருபையில் நேர்த்தியாக ஏசப்பா ஒவ்வொரு புக்கும் படிக்கிறதுக்கு இறக்கம் செஞ்சார். அது எல்லாமே நார்மலாக நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம எப்படி நடக்கணும், எப்படி ஊழியம் செய்யணும், எல்லாமே ஜென்ரலாக இருக்கிற காரியங்கள் தான். நம்ம எல்லாருக்குமே ஈஸியாகவும் இருக்கும் படிக்கிறதுக்கு. நம்ம வருங்காலத்துலேயும் இருக்கிற நாட்களில் ஊழியம் செய்கிறதுக்கு இந்த புக்கு மூலிமா ஏசப்பா ரொம்ப உதவி செய்வார். நீங்களும் எல்லாருமே படிங்க, உங்களுக்கும் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம படிக்க முடியாது, ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படிலாம் ரொம்ப எதுவும் ஃபீல் பண்ணாதீங்க. ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்கிறதுக்கு இன்னும் நிறைய காரியங்கள் அதில் அந்த புக்கு மூலிமா ஏசப்பா கற்றுக்கிறதுக்கு இறக்கம் செஞ்சார். அதுக்காக ஏசப்பாவுக்கு நன்றி செலுத்துக்கிறேன். ஆரம்பத்துலேருந்து இந்த 16 புக்கும் முடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது படிக்கிறதுக்கெலாம். ஏன்னா வேலைக்கு போகிறதுனால ரொம்ப இதுவாக இருக்கும். ஆனாலும் எப்படியா ரொம்பவே நம்ம ஈஸியாக படித்து எழுதுகிற அளவுக்கு தான் இருந்தது. அதனால ஏசப்பாக்கு நன்றி செலுத்துகிறேன். கர்த்தருடைய பரிசுத்தம் ஸ்தோத்திரம். கர்த்தர் இந்த நேரத்தில் நான் எனக்கு வச்சது கர்த்தருக்கு நன்றி சொல்கிறேன். நான் 2019 நான் என்னை புதுவாழ்வு மகிமை சபைன்னு சொல்லிட்டு கல்யாணத்துக்கு முன்னாடி நான் போயிருந்தேன். அந்த சர்ச்சில் பைபிள் கோர்ஸ் படிக்கணும் அப்படின்னு சொல்லி ஞானஸ்தானம் எடுத்த உடனே படிக்க நான் ஆயத்தப்படுத்தினாங்க. நான் ஒரு 2 மாதம் தான் நான் போயிருப்பேன். ஃபஸ்ட்டு பாடம் கூட முடிக்கல. ஆனால் அதுக்கப்புறம் கொரோனா டைம்ன்றதுனால அது அப்படியே ஸ்டாப் ஆகிடுச்சு. அதுக்கப்புறமா அது படிக்கணும்னு தோணலை, நானும் போகலை. ஏன்னா அதுக்கப்புறம் மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு, அப்படியே கல்யாணம் ஆகிடுச்சு. அவ்வளோதான், அந்த ஒரு இது அப்படியே முடிஞ்சிச்சு. அந்த ஒரு 2 மாதம் தான் நான் போயிருப்பேன் அந்த கிளாஸுக்கு. சரி, நான் அதை பற்றி யோசிக்கவே இல்லை படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா பாஸ்டர் சொன்னார். அப்போ கூட நான் யோசித்தேன், ஐயோ படிக்கணுமா அப்படின்ற மாதிரி. ஆனால் தேவன் 16 புத்தகத்தையும் வெற்றிகரமாக முடிக்க உதவி செஞ்சாங்க. ஏன்னா நிறைய தடைகள் ஒரு சில புத்தகத்தெல்லாம் நான் படிக்கவே இல்லை, உண்மை சொல்ல போனேன். ஏன்னா நான் பாப்பா வயிற்றுல வச்சு ஹாஸ்பிட்டலில் அப்படி இப்படின்னு நிறைய காரியங்களுக்காக நான் அலைஞ்சப்போ நான் படிக்கவே இல்லை. ஆனால் இருந்தாலும் தேவன் வெற்றிகரமாக எழுதி முடிக்க பாஸ் பண்ண கிருபை செஞ்சாங்க. அதில் நிறைய காரியங்களை கற்றுக்கொள்ள உதவி செஞ்சாங்க. எப்படி ஊழியம் செய்யணும், எனக்கு ஊழியம் செய்யணும்னு ஆசை இருந்துச்சு. அப்போ நான் வாலிப வயசில் இருக்கும்போது உற்சாகமாக இருப்பேன். ஏன்னா எங்கே கூப்பிட்டாலும் ஓடிடுவேன். ஏன்னா நான் தனியாக இருந்தேன், யாருமே இல்லை, யாரை கண்டுக்கவும் மாட்டாங்க எங்கள் வீட்டில். போ, எதனா ஒன்று செய் அப்படின்னு சொல்லிடுவாங்க. இருந்தாலும் நான் நிறைய ஊழியங்களுக்கு நான் போனேன்.
ஆனால் இப்போ கல்யாணம் ஆனதுக்கப்புறம் எதுவுமே செய்ய முடியல. ஆசையாக தான் இருந்துச்சு, ஆசையாக தான் இருக்குது, குழந்தைய வச்சுட்டு செய்யணுமேன்னு சொல்லிட்டு நான் யோசித்தேன். ஆனால் தேவன் வந்து இல்லை நீ படி அப்படின்னு சொல்லி உதவி செஞ்சாங்க. இதில் நிறைய காரியங்களை கற்றுக்கொள்ள தேவன் கிருபை கொடுத்தாங்க. இன்னும் அதிகமாக ஆண்டவருக்கு என்று எழும்பி பிரகாசிக்கிற ஒளியாக ஆண்டவர் என்னை வச்சிருக்காரு. இன்னும் அதிகமாக தேவனுக்கு என்று பயன்பட தேவன் என்னை எடுத்து பயன்படுத்தி கொள்ளணும். அதற்காக கர்த்தருக்கு கூட அனக்கொடி நன்றி சொல்ல. சிஸ்டர் கல்பனா. சிஸ்டர் எம் கன்னியம்மாள். மணீஸ்வர் ஜீவா. பிரதர் சந்தோஷ்குமார். சிஸ்டர் புவனா. ஜஸ்வந்த். சிஸ்டர் மேனகா. பிரதர் அம்பிகாபதி காண்டியப்பன். சிஸ்டர் நந்தினி. நல்ல ஆண்டவரே இயேசுவே, நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய நாமத்தின் மகிமைக்காக இவர்கள் அனைவரும் படித்து பட்டம் பெற்று தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கு நீர் உதவி செய்திருக்கிறீர். இந்த சர்டிஃபிகேட் இது எல்லாவற்றையும் ஆண்டவரை வைத்து நினைவுபடுத்தி கொண்டே இருக்க வேண்டும். நான் என் இயேசுவுக்காக ஓடுகிற நபர், என் இயேசுவுக்காக பேசுகிற நபர், என் இயேசுவுக்காக பிரயாசப்படுகிற நபர் என்கின்ற அந்த எண்ணம் உள்ளுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கணும் ஆண்டவரே. அதுக்கு நீங்கள் கிருபை செய்ய முடிய நாங்கள் வேண்டுகிறோம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவிய நாமத்தினாலே இவர்களையும் இவருடைய வாழ்க்கையும் இவருடைய ஊழியத்தின் அடுத்த நிலையையும் உங்கள் கையில் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுறோம். இல்லை ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.